கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 25/7/2025 வெள்ளிக்கிழமை. புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன். Ask me for anything you want and I'll give it to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இந்த நாளில் தரக்கூடியதான் நல்ல வார்த்தை. உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன். ஒருவேளை இந்த வசனம் யார் யாரிடத்தில் சொன்னார்கள் என்பது முக்கியமல்ல. நான் முக்கியமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற காரியம், வேதத்தினுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. உனக்கு வேண்டியதின் இடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன். நமக்கு வேண்டியதை கேட்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாக நமக்கு தருவார். ஏரோது தன்னுடைய ஜென்ம நாளில் அவளுடைய மகளும் அந்த இடத்தில் நடனம் பண்ணி ஏரோது ராஜாவை சந்தோஷப்படுத்தும் பொழுதுதான், அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி. நல்லது. ஒரு ராஜா தன்னுடைய மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் விருப்பமுடையவனாக இருந்து, அதோடு மாத்திரமல்ல, அதற்கு கீழே படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும், நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியாகிலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஒரு ராஜா தன்னை சந்தோஷப்படுத்தி நடனம் பண்ணி அவனை மகிழ்ச்சியாக்கி விட்டாள் என்கிற காரணத்தின் நிமித்தமாய், ராஜா நீ விரும்புகிறதை கேள், நீ வேண்டியதை, உனக்கு என்ன வேணும், ஆஸ்க் மீ ஃபார் எனிதிங் யூ வாண்ட் and I will give it to you. நான் உனக்கு தரேன். அது ராஜ்யமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மனிதன், ஒரு ராஜா, ஒரு தகப்பன் இவ்விதமாய் தன்னுடைய மகளுக்கு செய்வதற்கு இவ்வளோ விருப்பத்தோடு இருக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் எதிர்பார்ப்பதையும் நாம் ஜெபிப்பதையும் கட்டாயம் கர்த்தர் நமக்கு தருவார். அதனால தான் வேதாமத்தில் மத்திய 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஒரு பெண்மணியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. யோர் ரிக்வெஸ்ட் இஸ் கிராண்டட். உன்னுடைய விருப்பம் அப்படியே நடக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் வசனம் சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். He fulfills the desire of those who fear him. He hears their cry and saves them. நாம் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. May he give you the desire of your heart and make all your plans succeed. ஒருவேளை ஒரு மனிதன் நான் வாய் திறந்து ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது வேண்டுமானால் என்னோட விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். அது ஒருவேளை என் பெற்றோராக இருந்தாலும் நான் வாயை திறந்து கேட்டால் தான் என்னோடய விருப்பங்கள் நிறைவேறுகிறது, அது நடக்கும். என் மனசுக்குள்ளேயே நான் சிந்தனை பண்ணி கொண்டு இதில் நடந்தால் நன்றாக இருக்கும், இது கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு என் மனதில் என்னோடய விருப்பத்தை வைத்திருப்பேனே. ஆனால் என் மனதில் இருக்கிறதை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனது மனது விருப்பத்தின்படியும் உனக்கு நான் தருவேன், நீ விரும்புகிறதையும் நீ எதிர்பார்க்கிறதையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, தெய்வ சமூகத்தில் உட்காரும் பொழுதெல்லாம் மன மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மன நிறைவாக இருங்க.
அப்படிலாம் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மன விருப்பத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமாக ஆண்டவரை பாடி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையாக இருப்பீர்களேனால், தேவ சமூகத்தில் மனம் நிறைவோடு கூட எப்போ பார்த்தாலும் அழுது வடிந்து கண்ணீரோடு புலம்பலோடு அப்படி இல்லை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது சந்தோஷமாக வாங்கலேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Delight yourself in the Lord and He will give you the desires of your heart. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியங்களை கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாராக. நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே இது எனக்கு தேவை இருக்குது, இதை எதிர்பார்க்குறேன், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள். அது தேவனுக்கு சுத்தமான ஒரு காரியமாக இருக்குமேனால், தேவனுடைய சிந்தையில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்குமேனால் உங்களோட விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தரோட விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முடிந்தால் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை செய்யுங்க. அன்பான வேண்டுகோளாய் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இது அனுப்பப்படுகிறது. தயவுசெய்து இது ஒரு ஊழியமாக எண்ணி மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நல்ல நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. வேண்டியதை கேட்க சொல்லியிருக்கிறீங்க, அதை தருவேன் என்று சொல்கிறீங்க. நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து, எங்களுடைய ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் அறிந்து, எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நான் தேவ சமூகத்தில் தேவ ஜனங்களோடு கூட நானும் சொல்கிறேன்ப்பா, என் ஜெபத்தையும் கர்த்தர் கேளுங்க ஆண்டவரே. தேவனுக்காக மகிமையான ஆலயத்தை கட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவைகளெல்லாம் பரலோகம் சந்தித்து உதவுகிற, தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற நல்ல உள்ளங்கள் எழுப்புங்கப்பா. இதை கேட்கிற பலருடைய உள்ளத்தில் கர்த்தர் கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. அவங்களும் இந்த ஊழியத்திற்காக கொடுப்பதற்கு, ஆலயத்தை கட்டுவதற்காய் கொடுப்பதற்கு ஆண்டவரே, தேவன் தாமே பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் பலகணிகளை திறந்து தேவனுக்காய் மகிமையான ஆலயத்தை கட்டுவதற்காய் ஆண்டவரே அடிமையுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கும்படியாய் ஆண்டவர் கண்ணீரோடு உபவாசத்தோடு புலம்பலோடு பல நேரத்தில் இருந்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே எல்லாரோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஜெபத்தை என்னோடு கூட பல நூற்றுக்கணக்கான மக்கள் கேட்குறாங்க. இதை கேட்கிற அனைவரும் இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்து ஆலய கட்டுமான பணிகளுக்காய் அவர்களும் ஜெபிக்கட்டும். தொடர்ந்து இந்த விருப்பங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவேறட்டும். இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்த பல மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு கிடைச்சா நல்லாயிருக்குன்னு எதிர்பார்த்திருந்தால் அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றும். ஆண்டவர் இடத்தை வாங்கி போட்டிருந்தால் அந்த இடத்துல வீட்டை கட்டவும், ஒருவேளை நம்முடைய ஊழியக்காரர்கள் இடத்தை வாங்கியிருந்தால் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டவும் உதவி செய்யும். வாகனத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, டூ வீலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல டூ வீலர் வாகனம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் குடும்பமாய் போவதற்கு சற்று சிரமப்படுகிறோம், எங்களுக்கு ஒரு 4 வீலர் வாகனம் இருந்தால் நன்றாக இருக்கும் எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல ஒரு 4 வீலர் வாகனத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்க நல்ல படிப்பு வரட்டும். ஒருவேளை நல்ல ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கட்டும். நல்ல திருமண வாழ்க்கை துணைக்கு எதிர்பார்க்க நல்ல வாழ்க்கை துணை அமையட்டும். கர்ப்பத்தின் கனிக்காய் எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனி கிடைக்கட்டும். வயதுக்கேற்ற விதத்தில் ஒரு வயதான காலங்களுக்கு நான் சுகத்தோடு பலத்தோடு இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபித்தால் வேண்டிய சுக பலன் ஆரோக்கியம் சத்துவம் திடநம்பிக்கை கர்த்தர் கொடுத்து நடத்தும். எல்லா தீமைகளுக்கு பொல்லாப்புகளுக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நசனகே சுவிநாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.